அடுத்த டாபிக் ஆண்ட்ராய்டு ஆப்பில் எப்படி ரேடியோ பட்டன் வச்சு அந்த ரேடியோ பட்டனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ எந்த ரேடியோ பட்டன் செலக்ட் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது கோடில், ஆண்ட்ராய்டு கோட்லின் கோடில் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லீனியர் லேஅவுட் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே ஒரு ரேடியோ பட்டன், 2 ரேடியோ பட்டன் வைக்கணும். ஸோ ரேடியோ பட்டன் வந்து ரேடியோ பட்டன் குரூப்புக்குள்ளே தான் இருக்கும், அதாவது ரேடியோ குரூப்புக்குள்ளே இருக்கும். ஏன்னா மல்டிபிள் ரேடியோ பட்டன் இருந்தாலும் ஏதாவது ஒரு ரேடியோ பட்டன் தான் செலக்ட் பண்ண முடியும். அதுதான் ரேடியோ பட்டனுக்கும் செக் பாக்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம். செக் பாக்ஸில் வந்து எல்லா செக் பாக்ஸும் கூட செலக்ட் ஆகிருக்கலாம். பட் ரேடியோ பட்டனில் ஒரு ரேடியோ பட்டன் குரூப்புக்குள்ளே இருக்கிற மல்டிபிள் ரேடியோ பட்டன்ஸில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு கொஸ்டின், அது கீழே 2 ஆப்ஷன் இருக்க மாதிரி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணலாம். டெக்ஸ்ட் வியூ with height wrap content, question பேர் வச்சிட்டேன். டெக்ஸ்ட் choose your preferred option அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். அடுத்தது ஒரு ரேடியோ குரூப், வித் ஹைட் அகைன் ரேப் கண்டென்ட், அதுக்கப்புறம் ஒரு ஐடி, ரேடியோ குரூப்பு, அதில் வந்து ஓரியன்டேஷன், வெர்டிக்கல், ஹரிசாண்டல் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நான் 2 ரேடியோ பட்டன் ஆட் பண்ணேன்னா 1 கீழே 1 வரும். இப்போ வெர்டிக்கலில், ஹரிசாண்டல் வச்சோன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரும். அவ்வளோதான். ஸோ ரேடியோ குரூப் வச்சாச்சு. அடுத்தது இப்போ இதுக்குள்ளே, இந்த ரேடியோ குரூப் டேக்குக்குள்ளே நான் எத்தனை ரேடியோ பட்டன் வேணாலும் வச்சுக்கலாம். ரேடியோ பட்டன் வித் ஹைட் ரேப் கண்டென்ட், அகைன் ஒரு ஐடி வச்சுக்கிட்டேன். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஓகே. அடுத்தது இன்னொரு ரேடியோ பட்டனும் இதை அப்படியே காப்பி பண்ணி ஐடியும் டெக்ஸ்ட்டும் மட்டும் மாற்றிடலாம். கோட்லின் 2 ரேடியோ பட்டன் வச்சாச்சு. 3 வேணாலும் நமக்கு வச்சுக்கலாம், அது நம்ம விருப்பம். அடுத்தது ரேடியோ குரூப்புக்கு வெளியே ஒரு பட்டன் வைப்போம். ஏன்னா இது வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்டில் வச்சுருக்கிறோம். ரேப் கண்டென்ட் ஐடி வந்து சப்மிட்னு வச்சாச்சு. டெக்ஸ்ட் ஈக்குவல் டு சப்மிட்னு கொடுத்துட்டேன். ஸோ ஒரு பட்டன் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸில் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வைக்கலாம். டெக்ஸ்ட் வியூ, ரேப் கண்டென்ட், அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு ஐடி ஒன்று வச்சுக்கலாம். ரிசல்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து இந்த ஆண்ட்ராய்டு இந்த டெக்ஸ்ட் வியூவில் ஃபஸ்ட்டு எந்த ஆன்சரும் போட வேண்டாம். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங், வேறு எதுவுமே கொடுக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின், 2 ஆப்ஷன், சப்மிட் பட்டன். இந்த 2 ரேடியோ பட்டனில் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும், அப்படி தான் எழுதியிருக்கோம். இப்போ பின்னாடி கோட்லைனில், அதாவது கோட் பிஹைண்டில் இந்த லாஜிக்கை ஹேண்டில் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆன்சரை கரெக்ட் ஆன்சராக செலக்ட் பண்ண போகிறோம். இல்லைனா இப்படி கூட பண்ணலாம், எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கோங்கிறத வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம், அதை மட்டும் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ இங்கே கோட்லின் வந்தாச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ரேடியோ பட்டன், அதே ரேடியோ பட்டன் குரூப்பு, சப்மிட் பட்டன், ரிசல்ட் டெக்ஸ்ட், இது 3 ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு வாங்குவோம். அப்போ தான் கோடில் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ
radio group equal to find view by id r dot id dot radio group. அடுத்தது submit button. ஸோ அதோடைய கிளாஸ் டைப் வந்து பட்டன் find view by id r dot id dot submit. அடுத்தது நம்ம அந்த ரிசல்ட் டெக்ஸ்டையும் வாங்கணும். அப்போ தான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பட்டன் கிளிக் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும். find view by id r dot id dot result text. ஸோ இப்போ 3 ஆப்ஜெக்ட் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த சப்மிட் பட்டனுக்கு ஒரு கிளிக் லிஸ்ட் எழுத போகிறேன். ஏன்னா சப்மிட் பண்ண கிளிக் பண்ணால் தான் எனக்கு வந்து அங்கே ஈவெண்ட் நடக்கணும். சப்மிட் பட்டன் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர் ஆஃப். இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா லாஜிக்கும் எழுத போகிறோம். ஸோ ரேடியோ பட்டனில் என்ன ரேடியோ பட்டன் செலக்ட் ஆகிருக்குங்கிறத வந்து ரேடியோ குரூப் கிட்ட இருந்து நம்ம எடுக்க போகிறோம். ரேடியோ குரூப் டாட் செக்டு ரேடியோ பட்டன் ஐடி. இது என்ன பண்ணும், எந்த ரேடியோ பட்டன் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ரேடியோ பட்டனுக்கு என்ன ஐடி கொடுத்துருக்கோமோ அந்த ஐடியை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இஃப் செலக்டட் ஐடி இஸ் நாட் ஈக்குவல் டு -1, ஏன்னா -1 அப்படின்னா எதுவுமே செலக்ட் ஆகலன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு எந்த ரேடியோ பட்டன், அதாவது இப்போ வந்து நாட் ஈக்குவல் டு -1 அப்படிங்கும்போது அப்போ ஏதோ ஒரு ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ண போகிறோம், எந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்குன்னு வாங்கி ரேடியோ பட்டன் find view by id. ஆக்சுவலாக இந்த இடத்துல ரேடியோ பட்டன் தேவையில்லை, இது இன்னும் இம்போர்ட் ஆகாதனால அங்கே கேட்குது. ஆல்ட் என்டர் கொடுத்தா இம்போர்ட் ஆகிரும். இந்த இடத்துல ஆக்சுவலாக இது தேவையில்லை, ஏன்னா நம்ம இங்கேயே வந்து அது என்ன ஆப்ஜெக்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஆர் டாட் செலக்டட் ஐடி, ஏன்னா நம்மக்கிட்ட ஐடி கிடச்சிருச்சு. அந்த ஐடியை வச்சு அது என்ன ரேடியோ பட்டன் நம்ம வாங்க போகிறோம். ரிசல்ட் டெக்ஸ்ட்டுங்கிற டெக்ஸ்ட்டில் நம்ம அவுட்புட் டிஸ்பிளே பண்ண போகிறோம். டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு யூ செலக்டட் டாலர் செலக்டட் ரேடியோ பட்டன் டாட் டெக்ஸ்ட். அந்த ரேடியோ பட்டனில் என்ன டெக்ஸ்ட் இருந்துச்சோ அதை டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இப்போ எந்த ஆப்ஷனுமே செலக்ட் பண்ணலைன்னா நம்ம வந்து ஒரு டோஸ்ட் மெசேஜ் வச்சுக்கலாம், இல்லைன்னா அதே டெக்ஸ்ட்லேயே கூட நம்ம சொல்லலாம். no option is selected அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து 2 ரேடியோ பட்டன் வச்சாச்சு ஒரு ரேடியோ குரூப்புக்குள்ளே. அப்புறம் சப்மிட் கிளிக் பண்ணால் என்ன ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணியிருக்கோங்கிறத வந்து நம்ம லாஜிக் எழுதி வச்சிட்டோம். இப்போ ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ மொபைல் கனெக்ட் பண்ணிவிட்டேன், ஆப்பை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஆல்மோஸ்ட் கிராடல் பில்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ணாமல் சப்மிட் கொடுக்குறேன். என்ன வருது, நோ ஆப்ஷன் செலக்டட்னு வருது. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். ஸோ யூ செலக்டட் ஜாவான்னு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் கோட்லைன் கிளிக் பண்ணுறேன், ஜாவா அன்செலக்ட் ஆயிடுச்சு. ஒரு செலக்டட் ஆப்ஷன் கோட்லைன் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ரேடியோ பட்டனை நம்ம ஆண்ட்ராய்டு யூசர் இன்டர்ஃபேஸில் ஹேண்டில் பண்ணுவோம்.